அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றியிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ என்னுடைய வீட்டில் நானுமே இன்றைக்கி நல்லபடியாக திருக்கார்த்திகை தீபத்தை நான் ஏற்றி பூஜை முடித்தாச்சு. ஸோ எனக்கு உதவியாக இருந்தது என்னுடைய மாமியார் தான். அவங்க தான் நான் எல்லாமே பூஜை சாமான் எல்லாம் தேய்ச்சி கொடுத்த உடனே அவங்க எல்லா இதுக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்குமே முடியல, எனக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதால எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியல. இருந்தாலும் சில நாள்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறதால எல்லாமே இன்றைக்கி கஷ்டப்பட்டு செஞ்சு முடித்தாச்சு. ஸோ என்னோடய பையன் தான் வீடியோ எடுத்தான். மாடிப்படியெலாம் எடுத்து அவன் தான் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ இன்றைக்கி பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது. சிவபெருமானுடைய அந்த அண்ணாமலையார் தீபத்தை எல்லோருமே டிவியில் பார்த்து நம்ம எல்லோருமே ரசிச்சிருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைய ஆன்மீக பதிவாக நாம் பார்க்க போகிறது, நான் என்னுடைய வீட்டில் திருக்கார்த்திகை தீபம் பதிவை பார்த்துக்கிட்டே நீங்கள் நாளைய தினம் வர இருக்கின்ற பாஞ்சராத்திர தீபம், இந்த பாஞ்சராத்திர தீபத்தை பற்றி நம்ம சில ஆன்மீக தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இன்றைக்கி பதிவை ஆரம்பிக்கிறேன். சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்த தினத்தை தான் திருக்கார்த்திகை திருநாளாக நம்ம இன்னைக்கு கொண்டாடினோம். அதுபோல் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த நாள் தான் விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு கொண்டாடப்படுது. இந்த நாளில்தான் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுகின்றது அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். திருக்கார்த்திகை தினத்திற்கு முந்தைய நாள் எல்லோருமே பரணி தீபம் ஏற்றியிருப்போம். திருக்கார்த்திகை அன்னைக்கு மகா தீபம் ஏற்றினதை இன்னைக்கு எல்லோருமே நம்ம தொலைக்காட்சியில இருந்து பார்த்துருப்போம். நேரில் போய் பார்த்தவங்க மிக மிக புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த நாள் பௌர்ணமி திதியில கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது. சில ஆண்டுகள் தான் திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்றே பௌர்ணமி என்றும் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது இணையும், கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி இணையும். அந்த சமயத்தில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுறதும் உண்டு. இந்த பாஞ்சராத்திர தீபத்துக்கு பின்னாடி ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு முறை பிரம்மதேவர் கலைமகளான சரஸ்வதி தேவிக்கு தெரியாம யாகம் ஒன்று நடத்துறாரு. இதை அறிந்த சரஸ்வதி தேவி மிகவும் கோபம் அடைகிறாங்க. பிரம்மதேவரின் யாகத்தினை தடுக்க அதாவது பிரம்ம ராட்சசன் அப்படிங்கிற அரக்கனை அனுப்புகிறாங்க. அந்த அரக்கனும் யாகத்தை தடுக்கும் வகையில் உலகம் முழுவதும் இருளில் மூழ்க செய்கிறாரு. இதனால் மனம் வருந்திய பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் சரணடைகிறாரு. இதையடுத்து மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகின் இருளை போக்குறாரு. அதனுடன் அந்த அரக்கனையும் வதம் செய்கிறாரு. இவ்வாறு மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த நாளே விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு வைணவர்கள் கொண்டாடுறாங்க. அதன் நினைவாக அந்த நாளில் தீபம் ஏற்றி வழிபடப்படுகின்றது. அவ்வாறு ஏற்றப்படும் தீபத்திற்கு பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு பேர் வந்த பெருமாள் கோவில்களில் பாஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிற பேரில் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுகின்றது. அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படும். இந்த நாளில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் மன நிம்மதியும் செல்வ வளமும் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வழக்கமாக ஏற்றுற தீபத்தோட 5 தீபங்கள் ஏற்றி வழிபடணும். இது விஷ்ணு வழிபாடாக சொல்லப்படுகின்றது. திருமாலின் திவ்ய தேசங்களில் முதன்மையானதாக போற்றப்படும் திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பாஞ்சராத்திர தீபம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு தொடர்ந்து 3 நாட்கள் சொக்கப்பனை ஏற்றப்படுகின்றது. கோவில் கோபுரம் அருகே சொக்கப்பனை அமைக்கப்பட்டு கொளுத்தப்படுகின்றது. அதாவது நம்பெருமான் கதிர் அலங்காரத்தில் எழுந்தருள்வார். அந்த அன்னைக்கு பாஞ்சராத்திர தீபம் தினத்தன்னைக்கு வீட்டை சுத்தம் செஞ்சு அலங்கரிச்சுக்கோங்க. வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு அதில் தீபம் ஏற்றிக்கோங்க. பூஜை அறையில் இருக்கிற விஷ்ணு பகவானின் படத்துக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சு துளசி இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள். தாம்பூலத்தட்டில் 5 மண் அகல் விளக்குகளை ஏற்றிக்கோங்க. பெருமாளுக்கு பிரியமான நெய்வேத்தியங்களான புளியோதரை, தயிர் சாதம், பொங்கல் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு இதில் ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. பெருமாளுக்கு தீபாராதனை காட்டி பெருமாள் மந்திரங்களை சொல்லி குடும்பத்துடன் நீங்கள் வழிபடுங்க. இந்த மாதிரி ஏற்றப்படும் 5 விளக்குகள் பஞ்சபூதங்கள் இந்த அண்டத்தை ஆளுகின்றன அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. வீடுகளில் மட்டுமல்லாமல் பெருமாள் கோவில்களிலும் 5 விளக்குகளை ஏற்றி நம்ம வழிபடலாம். இந்த மாதிரி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்படும் சகல பிரச்சனைகளும் விலகி உயர்ந்த வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.